ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரீவாஸ் வேர்ல்டு. இன்னைக்கு நம்ம ரீவாஸ் வேர்ல்டில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குக்கரில் ரொம்ப தள்ளன்னு நல்லா சூப்பரான டேஸ்டியான ஒரு சக்கரை பொங்கல் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இது எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ பொங்கல் செய்கிறதுக்காக 1 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கிறேன். ஸோ எந்த டம்ளரில் எடுத்திருக்கேன்னா அதே டம்ளர் அளவில் வந்து 1/4 பங்கு அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. நான் இந்த டம்ளரில் தான் 1 டம்ளர் பச்சரிசி எடுத்தேன். 1/4 டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. இந்த அளவு வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா பாசிப்பருப்பை நீங்கள் அதிகமாக சேர்த்துட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் அந்த மாவு தன்மையான மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அதிகமாக சேர்க்க வேண்டாம். இந்த அளவு உங்களுக்கு கரெக்டாகவே இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு பாசிப்பருப்பு பிடிக்காது அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். வெறும் பச்சரிசியில் மட்டும் நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி எந்த கப்பில் எடுத்தோமோ அதே அளவு வந்து 2 டம்ளர் வந்து வெல்லம் வந்து நான் இது வந்து கொஞ்சம் உடச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதனால நீங்கள் அமுத்தி வச்சு 2 டம்ளர் எடுத்துக்கோங்க. ஏன்னா சில பேர் அப்படி மேட்டாப்பில் போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி போடாதீங்க. கொஞ்சம் அமுத்தி 2 டம்ளர் வந்து எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் எடுத்து வச்சுருக்கேன், ஏலக்காய். ஸோ ஏலக்காவை நம்ம தட்டி தான் போட போகிறோம். நான் வந்து மிக்சியில் திரித்து போடுறேன். இன்றைக்கி வந்து கல் உரலில் இடித்து போட போகிறேன். அப்புறம் தேவையான அளவுக்கு நெய் எடுத்து வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து பாசிப்பருப்பை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ எப்பயுமே பாசிப்பருப்பை நம்ம நல்லா வறுத்துட்டு செய்யும்போது தான் அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து லைட்டாக வறுத்தா போதும், அதிகமாக வறுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. லைட்டாக அந்த கலர் மாறிச்சு அப்படின்னாலே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். இப்போ வறுத்துட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அவ்வளோதான், இந்த அளவுக்கு வறுத்துக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு போதும். ஸோ இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் நான் மாற்றிக்கிறேன் இதை. இப்போ அரிசியும் பருப்பு ரெண்டையுமே பார்த்தீங்கன்னா நான் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். சப்போஸ் உங்களுக்கு நீங்கள் ஊற வைக்கிறதா இருந்தாலும் நீங்கள் ஊற வச்சு கூட செஞ்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு கூட செய்யலாம். நான் இப்போ உடனே வந்து நான் ரெடி பண்ண போகிறேன் அப்படிங்கிறனால வாஷ் பண்ணி மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கரில் தண்ணியோட அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 டம்ளர் அரிசி 1/4 டம்ளர் அளவுக்கு பருப்பு சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட வந்து 1 டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்க போகிறேன். ஸோ எப்பயுமே தண்ணியில் செய்கிறதோட இந்த மாதிரி கொஞ்சம் பால் சேர்த்து செய்யும்போது அந்த சக்கரை பொங்கலோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. ஸோ 4 டம்ளர் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 4 டம்ளர் ஆயிருக்கு. இப்போ நம்ம அரிசியும் பருப்பையும் நம்ம ஒன்றா சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது கூட பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. நிறையெல்லாம் ஊற்ற வேண்டாம், சும்மா 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ குக்கரை வந்து நம்ம மூடி வச்சுருவோம். மூடி வச்சுட்டு கரெக்டாக ஒரு 3 விசில் வந்து வச்சுக்கோங்க. அரிசியை பொறுத்து கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். இது வந்து கொஞ்சம் சின்ன அரிசி அப்படிங்கிறதுனால நான் ஒரு 3 விசில் வந்து வச்சுக்கிறேன். சப்போஸ் கொஞ்சம் பெரிய அரிசி வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னா ஒரு 4 விசில் வந்து நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ நான் விசில் போட்டுட்டேன். ஒரு 3 விசில் வச்சு நான் எடுத்துக்கிறேன். அது வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம வெல்லம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, 2 டம்ளர் வெல்லம் எடுத்துருக்கோம் இல்லையா, அதை வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். ஸோ இந்த வெல்லத்தை வந்து பாகு பதம் அப்படிலாம் நம்ம வந்து காய்ச்ச போகிறது இல்லை. அந்த வெல்லத்தை வந்து நம்ம கரைக்கணும், அப்படியே நம்ம போட முடியாது. ஏன்னா இதில் வந்து தூசி இதெல்லாம் குப்பைங்கள்லாம் கொஞ்சம் இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம வந்து இதை 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி நம்ம 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம குக்கரில் வேக வச்சுருக்கோம் அரிசியும் பருப்பையும். ஸோ இதில் வந்து ஒரு 1/2 டம்ளர் சேர்த்துக்கோங்க. கரெக்டாக உங்களுக்கு இந்த மெஷர் வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்கும். இன்னுமே உங்களுக்கு தள்ளன்னு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து 1 டம்ளர் வந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் சேர்த்துக்கலாம். மொத்தம் 1 டம்ளர் வேணால் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் 1/2 டம்ளர் சொல்லியிருக்கேன் இல்லையா, இதை நீங்கள் 1 டம்ளராக கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. ஆனால் அதுக்கு மேலே சேர்க்க வேண்டாம். இந்த அளவு நீங்கள் கரெக்டாகவே இருக்கும். நான் வந்து 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து இது வந்து நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். அந்த வெல்லம் எல்லாம் நல்லாவே கரைஞ்சிருச்சு. இந்த டைமில் நம்ம இதை வடிகட்டணும். ஸோ அதனால் நான் தனியாக எடுத்து ஆற வச்சிடுறேன். இப்போது குக்கரோட விசில் அடங்கினதுக்கப்புறமா இப்போ நான் எடுத்துகிட்டு காமிக்கிறேன் அரிசியும் பருப்பும் எந்த அளவுக்கு வெந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ இது வந்து உங்களுக்கு அதிகமாக நீங்கள் விசில் வச்சுட்டீங்க அப்படின்னா குழஞ்சி போகிறதுனால பிரச்சனை இல்லை, ஆனால் அடி பிடிச்சிடக்கூடாது இல்லையா, அதனால தான் சொல்கிறேன். கரெக்டாக ஒரு 3 விசில் வச்சுட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ அரிசியும் பருப்பும் நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுருங்க. அந்த சூட்டோடையே நீங்கள் மசிச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாக உங்களுக்கு அந்த மசிஞ்சு வந்துடும். ஏன்னா சக்கரை பொங்கல் பார்த்தீங்க அப்படின்னா அந்த முழுசாக அந்த அரிசி வந்து ரொம்ப தெரிகிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் நல்லா குலைவாக இருந்துச்சு அப்படின்னா தான் அந்த சக்கரை பொங்கல் அந்த கோவிலெல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு டேஸ்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அந்த பாசிப்பருப்பும் அந்த பச்சை அரிசியும் சேர்ந்து நல்லா உங்களுக்கு மிக்ஸ் ஆகி நல்லா உங்களுக்கு மசிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இந்த டைமில் நம்ம வந்து
வெல்லம் வந்து நம்ம கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து நான் ஊற்றிக்க போகிறேன். ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ நான் டைரெக்டாகவே ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றிக்கிறேன். நான் எல்லாத்தையுமே ஊற்றிட்டேன். சப்போஸ் உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மட்டும் நீங்கள் கொஞ்சம் மிச்சம் வச்சுக்கோங்க. ஸோ எனக்கு இது வந்து பர்ஃபெக்டாக இருந்துச்சு சொல்லப்போனால். அந்த டேஸ்ட் வந்து கரெக்டாக இருந்துச்சு. எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நாங்கள் இனிப்பு வந்து நல்லாவே சாப்பிடுவோம். அதனால எங்களுக்கு இது ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்துச்சு. சப்போஸ் நிறைய பேர் வந்து ரொம்ப இனிப்பு வந்து அரை இனிப்பு தான் சாப்பிடுவாங்க அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் வேணால் கம்மி பண்ணி போட்டுக்கோங்க. ஆனால் பொங்கல் பண்டிகைக்கோ இல்லை நீங்கள் வீட்டில் கோவிலுக்கு இல்லை பிரசாதமாக நீங்கள் வந்து செஞ்சு கொடுக்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்வீட் வந்து போட்டு செஞ்சு கொடுங்க. ரொம்பவே நல்லது சொல்லப்போனால். ஸோ சப்போஸ் நீங்கள் மட்டும்தான் சாப்பிட போகிறீங்க, எங்களுக்கு நிறைய சுகர் வந்து எடுத்துக்க மாட்டோம் அப்படின்ற பட்சத்தில் வேணால் நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த அளவு வந்து நீங்கள் பிரசாதமாக கொடுக்குறீங்க அப்படின்னா எல்லாருமே சாப்பிடும்போது நல்லா வந்து ஒரு இனிப்போடு சாப்பிடும்போது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ரொம்ப பர்ஃபெக்டாகவும் இருந்துச்சு இந்த பொங்கல் வந்து பார்த்தீங்கன்னா. நான் சொன்ன அளவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். சூப்பராக ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு சக்கரை பொங்கல் வந்து. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன்னா இப்போ வந்து நல்லா இது வந்து மறுபடியும் நல்லா ஒரு கொதி வரட்டும். ஏன்னா நம்ம வந்து சர்க்கரை வெள்ளத்தை வந்து நம்ம கரைச்சி தான் ஊற்றிருக்கோம். ஸோ இருந்தாலுமே வந்து லைட்டாக வந்து அடுப்பில் வந்து வச்சுருக்கணும். உடனே நம்ம தாளித்து உடனே ஊற்றிடக்கூடாது. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். மறுபடியும் லைட்டாக மூடிய சும்மா மட்டும் வச்சுருக்கேன். நான் வந்து ப்ரெஷர் போட்டு அப்படிலாம் மூட வேண்டாம். சும்மா ஒரு மூடி மாதிரி நம்ம அந்த மூடியை வச்சுட்டு கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இது சிம்மில் வச்சுருங்க. ஃபாஸ்ட்டாக வச்சிங்க அப்படின்னா அடிப்பிடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் சிம்மில் வச்சுட்டு இந்த டைமில் பார்த்தீங்கன்னா அது சிம்மில் இருக்கிற டைமில் இப்போ முந்திரி பருப்பு திராட்சை இதெல்லாம் வந்து நம்ம வறுத்துக்கலாம். இப்போ ஒரு பேன் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அது சூடாகட்டும். சூடானோடனே இதில் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அது கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆகட்டும். மெல்ட் ஆனதுக்கப்புறமா இதில் முந்திரி பருப்பையும் திராட்சையும் நம்ம சேர்த்து ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கிஸ்மிஸ் வந்து அவ்வளோவா பிடிக்காது. சரி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து அது போட்டிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் போட்டுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா வெறும் முந்திரி பருப்பு கொஞ்சோண்டு பாதாம் பருப்பு இருந்தால் கூட நீங்கள் வந்து போட்டு செஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து போடும்போது நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஆனால் முந்திரி பருப்பு அந்த கிஸ்மிஸ் போடும்போது இன்னுமே நல்லா தான் இருக்கும். ஸோ இது வந்து நல்லா வறுபடட்டும். இது நான் சைடில் வச்சிடுறேன். இப்போ பொங்கல் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு இருக்கா. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா இதில் நம்ம இன்னும் ஏலக்காய் வந்து சேர்க்கலை. ஸோ நான் ஏலக்காவை வந்து நான் கல் உரலில் நான் இடித்து வந்து சேர்த்துக்கிறேன். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த தோல் வந்து ஏலக்காவோட தோல் இருக்கு இல்லையா, பிடிக்காது அப்படிம்பாங்க. ஸோ நீங்கள் வந்து அப்போது மிக்சியில் அரைச்சிட்டு வந்து போடுங்க. ஆனால் அந்த சக்கரை பொங்கலுக்கு இந்த மாதிரி 1-2 இடித்து போடும்போது நல்ல ஒரு வாசனை இருக்கும் கண்டிப்பாக. ஸோ அதனால் நான் வந்து இடித்து சேர்த்துக்கிட்டேன். அதே மாதிரி லாஸ்ட்டாக தான் நீங்கள் வந்து இந்த ஏலக்காவை வந்து நீங்கள் சேர்க்கணும். அப்போ தான் அந்த வாசனை உங்களுக்கு போகாமல் அப்படியே இருக்கும். இப்போ ஏலக்காய் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம தாளித்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பு திராட்சையை வந்து நம்ம இதில் சேர்த்துருங்க. அவ்வளோதான். முந்திரி பருப்பை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. சப்போஸ் இந்த அளவு நெய்யே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சில பேருக்கு இன்னும் நிறைய நெய் போட்டு செய்கிறது பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்து இன்னும் கூட நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஃபைனலாக லாஸ்ட்டாக வந்து சேர்த்து அப்படி மூடி வச்சுருங்க. அந்த நெய் வந்து மேலே அப்படியே உங்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் நான் சொன்ன அளவுகளோட நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணி விடுங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் பாரம்பரிய முறையில் அதாவது பொங்கல் பானையில் செய்யக்கூடிய சக்கரை பொங்கல் ரெசிபி வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். இப்போ நேற்று தான் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இது வரைக்கும் நம்மளோட ரிவாஸ் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.